கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை யாத்ராகமம் அதிகாரம் 33 வசனம் 14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்விலே ஒருவேளை நாம் சமாதானத்தை இழந்து பயத்தோடு கவலையோடு காணப்படுகின்றோமா? எந்த காரியம் செய்தாலும் அதில் தோல்வியடைந்து அதிநிமித்தமாய் கலங்கி கொண்டிருக்கின்றோமா? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லுமானால் நாம் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் ஜெயம் உண்டாகும். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு எதிராக ஒருவராலும் நிற்க முடியாது. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே கர்த்தருடைய சமூகம் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கத்தக்கதாய் நாம் பரிசுத்தத்தோடு வாழ்வோம். எந்த காரியத்தை செய்தாலும் அவர் ஆலோசனை கேட்டு அவர் சித்தத்தின்படி செய்வோம். நம்முடைய சுயத்தின் சிந்தனைகள் ஒருபோதும் ஜெயத்தை தராது என்பதை அறிந்து அவர் விரும்புகிறபடி வாழ்வோம். அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று வாஞ்சித்து கர்த்தரோடு கூட எப்பொழுதும் அவருடைய கரம் பிடித்து நடப்போம். யாத்ராகமம் 33, 15, 16 வசனங்களில், அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான் என்று சொல்லப்பட்டுள்ளது. மோசேயை போல நாமும் எப்பொழுதும் கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து அவரோடு பேசி அவரோடு நடக்க பழகுவோம். அவர் நம்மோடு இருப்பாரானால் இந்த உலகத்தில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் நாம் விசேஷித்தவர்கள். அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லுமானால் நாம் கலங்க வேண்டியதில்லை. ஆகவே அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்க, அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்ல, நம்முடைய வாழ்வை அவர் விரும்புகிற வாழ்வாக மாற்றுவோம். எந்த காரியத்தை செய்ய துவங்கும் போதும் கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சித்து அதற்காக ஜெபிப்போம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெற்றவர்கள். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது மட்டும்தான் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். ஆகவே அவரை விட்டு பிரியாமல் அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம். அவர் வார்த்தைகளை கைக்கொண்டு அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அவருடைய கிருபையினாலே அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்து எங்களோடு கூட நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.